தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் அற்புதமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் புதிய சகோதர சகோதரிகளை ஆண்டின் பொது காலம் 21ஆம் ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த திருப்பலியானது லான்சியா ஜோன்சனா என்றபடி இறைவனுக்கு நன்றி பலியாக அர்ப்பணம் செய்யப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவுடைய வார்த்தை தான் நிலையான பேரின்பத்தை தரும் என்பதை உணர்ந்தவராக புனித பேதுரு இந்த நாளிலே ஒரு புதிய நம்பிக்கையை அறிக்கை செய்கிறார். கடந்த ஒரு சில வாரங்களாக ஆண்டவர் இயேசுவுடைய நற்கருணை திருவிருந்தை குறித்த வாசகங்கள் நமக்கு வாசிக்கப்பட்டன. இந்த நாளிலே அதனுடைய நிறைவு பகுதியாக இறைவனுடைய வார்த்தையும் நிலையான பேரின்பத்தை தரும் என்கிறதை இன்றைய வழிபாடு வாசகங்கள் நமக்கு உணர்த்துகிறது. இயேசுவனுடைய இந்த போதனை குறித்து ஒரு சிலர் வியப்படைந்து அவரை விட்டு சென்று விடுகிறார்கள். ஆனால் இயேசுடைய உண்மையான சீடர்கள் இயேசுடன் இருந்து இறுதி வரை அவரோடு பயணம் செய்கிறார்கள். நாம் இந்த நேரத்திலே இயேசுடைய சீடர்களாக வாழ வேண்டுமானால் அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை முழுமையாக நம்ப வேண்டும், அவருடைய இறைவார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். இதை மனதில் அறுத்தியவாறு இந்த திருப்பலியிலே நாம் பங்கேற்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொடுக்க பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஆகையால் எப்பொழுதும் கல்யாண துயமறியாது வனக தூதர் பிறந்தனை வரையும் சகோதர சகோதரிகளை நம் இறைவனான
எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலையான பேரின்ப வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது நிலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. நம்பிக்கையால் உள்ளங்களை ஒன்றிணைப்பவராக இறைவா, நீ கற்றுத் தருவதை மக்கள் அன்பு செய்யவும், நீ வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இந்த உலகச் சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேன்பு உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நாங்களும் அவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள். யோசுவா நூலிலிருந்து வாசகம். பிரிவு
24 1 2 முடிய, மீண்டும் 15 17 முடிய 18 இறைவார்த்தைகள். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் செக்கேமில் யோசுவா இஸ்ரேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். இஸ்ரேலின் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர். யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது: ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் வாழ்ந்து பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தில் அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண் முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும், நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், நீங்கள் சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், நீங்கள் சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள், நீங்கள் சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நாடி காலமும் போற்றுவேன், அவரது புகழை பொழுது நாவில் ஒளிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்களா. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், நீங்கள் சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், நீங்கள் சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது, அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்று போக செய்வார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், நீங்கள் சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், நீங்கள் சுவைத்து பாருங்கள். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கண்களில் இன்று விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தோருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் என்றென்றும் காக்கின்றார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், நீங்கள் சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், நீங்கள் சுவைத்து பாருங்கள். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். அவர்களின் எலும்புகளை
உங்களை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறிவுபடாது. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், நீங்கள் சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், நீங்கள் சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள், நீங்கள் சுவைத்து பாருங்கள். திருமணத்தில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்தும். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைச்சொற்றொடர்கள் 21-32 வரை. கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களை ஆண்டவருக்கு பணிந்திருப்பதும் உங்கள் கணவருக்கும் நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலைவராய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களை கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூய்மையாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரை திருச்சபையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்மும் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம்மீதே அன்பு கொள்ளுகிறார் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பார்கள் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. நன்றி. ஆண்டவரே, ஒரு வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி பிரிவு 6 இறைவார்த்தைகள் 60-69 வரை. அக்காலத்தில் இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர் இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாக இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே. உன் இயல்பு ஒன்றுக்கு முதவால் நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களும் சிலர் என்னை நம்பவில்லை என்றார்.
நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நீரோ கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பதை நாம் அன்றாடம் அறியலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு வகையான அனுபவத்தை இந்த சட்டப்பேரவை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில தினங்களுக்கு முன்பாக வெளிநடப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கேட்டோம். வெளியிலே அனுப்பப்படுதல் அப்படிங்கிறது ஒன்று, தாமாகவே வெளியே சேர்வது என்பது ஒன்று. நம்முடைய சட்டசபை சார்ந்த செவ்வாய் நாயக்கர் இவ்வாறு சொல்லுகிறார், நாங்கள் அதிமுக அரசை விமர்சிக்கவில்லை, அவர்களுக்குரிய பதிலை தருகிறோம், அவர்களை வெளியிலே அனுப்பவில்லை, அவர்களாகவே சென்று விடுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விளக்கத்தை தந்திருந்தார்கள். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, சில சமயத்தில் இது போல சட்ட மன்றத்திலே ஒரு கட்சி சார்பாக ஒரு சிலர் சாதகமாக செயல்படுவதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். இன்னொருவர் அது பிடிக்காமல் இருக்கலாம். அந்த சமயத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் பார்க்கிற பொழுது அவர்கள் வெளியேறுகிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்னா, எங்களுக்கும் எங்கள் கட்சிக்கும் எது பிடிக்கவில்லையோ அதை நீங்கள் பேசினால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் வெளியேறுவோம். இது இன்னைக்கு நம்முடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய செயல்பாடாக இருக்கிறது. இது அப்படியே இன்னைக்கு நம்ம பொருத்தி பார்க்கலாம். இயேசுவும் 12 சீடர்களும் ஒரு குழு, அவரோடு இருந்த மற்ற சீடர்கள் பல பேர் இயேசுடைய போதனையை கேட்டு, இயேசு செய்கிற நன்மையை பார்த்து, இயேசு செய்கிற புதுமைகளை உணர்ந்து உள்ள நிறைய பேர் அவரை சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்ப முதல்ல நம்ம வாசிக்க கேட்டோம், இயேசு சொல்லுகிற வார்த்தை என்ன? இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன செய்கிறாங்க, நான் இந்த பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டு இருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டு என்ன செய்கிறாங்க, அவருடைய சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை என்று பார்க்கலாம். பல பேர் இயேசு விட்டு சென்று விட்டார்கள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இயேசு சொன்னது அவர்களுக்கு பிடிக்கல, அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சில சமயத்தில் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் சங்கடங்கள் இருக்கிற பொழுது நாம் ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டு, இந்த வீட்டை விட்டு வெளியில போனா நான் நிம்மதியா, நீ பேசுறது என் காதுல கேட்கவே முடியல என்று நாம் சொல்லலாம். சில சமயத்தில் கணவர்கள் மனைவி மீது அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தால் கேட்க முடியாம திடீர்னு எந்திரிச்சு அப்படியே வெளியில போயிடுவாங்க. நீ பேசுறது கேட்கறதோட கொஞ்ச நேரம் வெளியில போய் என்னுடைய நண்பர்களோடு இருந்துட்டு வந்தால் கொஞ்சம் நலமாக, கொஞ்சம் புகை போய்கிட்டு வந்தால் நலமாக, கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம். இப்படி பல பேர் பேசுவதை கேட்டிருக்கிறோம். அப்படின்னா இந்த காலத்துல யார் சொல்வதையும் யாரும் முழுமையாக ஏற்றுக்கொள்வதில்லை, அல்லது புரிந்து கொள்வதில்லை, அல்லது சகித்துக் கொள்ள முடியவில்லை, அல்லது அவர்களை விட்டு விலகி செல்ல நினைக்கிறோம். இது இப்ப மட்டுமில்லை, இயேசு வாழ்ந்த காலத்திலும் இருந்தது. அவர் பேசுவதையே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கூட்டம் அவரை விட்டு விலகி சென்றது. அப்படி அவர் என்ன பேசினார், என்ன கற்றுக் கொடுத்தார்? கடந்த ஒரு சில வாரங்களாக நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வாசிக்கப்பட்ட வாசகங்கள், அதில் ஒன்றை முன்னிறுத்துகிறேன். அதான் இயேசு தருகிற திரு உணவு. மன்னாவை ஒப்பிட்டு பார்த்து இயேசு சொல்லுகிறார், வானத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே, நான் தான் மன்னா.
அந்த மன்னாவை நீங்கள் முன்னோர்கள் உண்டதைப் போல உண்டார், அவர்கள் இறந்து விட்டார், ஆனால் என்னை உண்பவன் என்றுமே வாழ்வான் என்று சொல்றார். இதுபோல ஒரு சில போதனைகளை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால்தான் இயேசு விட்டு பிரித்து சென்று விடுகிறார்கள். அதே சமயத்தில் தான் இயேசு தன்னுடைய 12 சீடர்களிடம், மிக அழகாக இன்னைக்கு நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம், இயேசு 12 சீடர்களிடம் கேட்கிறார், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? இந்த 12 பேர் யார் அப்படின்னா, பல பேர் இயேசுவை சுற்றி வந்த சீடர்களை போல அல்ல. இவர்கள் இயேசுடைய புதுமை பார்த்து வரவில்லை, இயேசு கொடுக்கிற உணவை பார்த்து வரவில்லை, இயேசுடைய வார்த்தையை கேட்டு மனைத்து போய் நிற்பதற்காக வரவில்லை. மாறாக இயேசுடைய பெயரால், இயேசுவால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள். நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவர்களாக மாற்றுவேன் என்று சொல்லி இயேசு எப்பொழுது வாக்குறுதியை கொடுத்தாரோ அந்த வாக்குறுதியை நம்பி வந்தவர்கள். நான் உங்களை என்னுடைய சீடர்களாக மாற்றுவேன், திருத்துதர்களாக மாற்றுவேன் எப்பொழுது இயேசு சொன்னாரோ அப்பொழுது அவரை தேடி வந்தவர்கள். இயேசுவினால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட இந்த 12 பேரும் சொல்லுகிற வார்த்தையினுடைய ஒட்டுமொத்த சுருக்கம் தான் இன்னைக்கு பேதுரு வார்த்தையில வெளிப்படுது. ஆண்டவரே, நாங்களும் அவர்களை போல, அதாவது ஆதாயத்தை தேடி வந்த மக்களை போல மக்களே நாங்கள் இந்த இடத்துல இல்ல, மாறாக நீர்தான் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், நம்புகிறோம் சொல்கிறார். அதுக்கு முன்னாடி ஒரு சொன்ன வார்த்தை தான் இன்னைக்கு நம்முடைய தலை என்ன சொல்லுகிறார், நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நிலை வாழ்வு தருகிற வார்த்தைகள், இயேசு ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிலையான பேரின்பத்தை தரக்கூடியது, மோட்சத்தை திறந்து காட்டக்கூடியது, உண்மை, அன்பு, நீதி, அமைதியை தரக்கூடியது, இந்த உலகத்திலே சமத்துவத்தை ஏற்படுத்தக்கூடியது, யாரும் தர முடியாத அற்புதமான அதிசயமான வார்த்தைகள் வழியாக இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியதுதான் ஆண்டவர் இயேசுடைய வார்த்தை. அதை கேட்கத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த வார்த்தை தான் எங்களுக்கு பேரின்பம், அதுதான் நிலை வாழ்வு. இவர்களை போல தேவைக்கு மட்டும் உடைய இடத்திலே வந்துவிட்டு செல்கிற சாதாரண சீடர்கள் அல்ல, அசாதாரணமான மாற்றம் கொள்ளக்கூடிய சீடர்கள் நாங்கள். உண்மை விட்டு புரியவே மாட்டோம்னு பேதுரு சொல்கிறார். இயேசுடைய வார்த்தையினால் ஏற்படுகிற விளைவுகள் என்ன என்ன ஒரு சிலதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதில் முதலாவது, கடவுள் பேசுகிற வார்த்தைகளால் விளைகிற பலன்கள் என்னென்ன? முதல்ல நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு திருவசனம், எபிரேயர் எழுதப்பட்ட திருமுகம் பிரிவு 4 இறைவார்த்தை 2. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வழியும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு முட்டையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது அப்படின்னு இறை வார்த்தையை குறித்து எபிரேயர் எழுதப்பட்ட திருமுகம் மிக அற்புதமாக நமக்கு சொன்னது நமக்கு நினைவில் இருக்கலாம். இதைத்தான் அன்றே பேதுரு ரத்ன சுருக்கமாக சொன்னார், நிலை வாழ்வு தருகிற வார்த்தை உங்களுடைய வார்த்தை. 2ஆம் வத்திக்கான் பொதுச் சங்கம் எவாஞ்சலி கௌடின் அப்படிங்கிற அந்த மடல்ல 22வது எண்ணில் சொல்லுகிறது, இறை வார்த்தை எதிர்பாரா சக்தி உள்ளது. இறை வார்த்தையில் எதிர்பாராத சக்தி உள்ளது அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லுகிறது. என்ன அர்த்தம்னா, நானும் நீங்களும் சில சமயத்தில் வார்த்தைகள் பேசுகிற பொழுது மனித வார்த்தைக்கு சக்திகள் உண்டு. அது நன்மையும் செய்யும், தீமையும் செய்யும். ஒரு சிலரை வாழ்த்தும், ஒரு சிலரை தாழ்த்தும், ஒரு சிலரை வாழ்க வாழ்க என்று சொல்லும், ஒரு சிலரை ஒழிக ஒழிக என்று சொல்லும். அதற்கு கொஞ்சம் தான் சக்தி. நமக்கு அது என்ன சக்தி தருவது ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இறைவார்த்தை அப்படி இல்லை. 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கம் கற்றுக் கொடுக்கிறது எதிர்பாராத சக்தி, நம்மால் யூகிக்க முடியாத சக்தியை இறைவனுடைய வார்த்தை தன்னகத்தை கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறது. 175வது எண்ணிவாறு சொல்லும், வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையே உயர்ந்த புதையல் என்று. வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையே உயர்ந்த புதையல். இந்த புதையல் சொன்ன நம்மள என்ன நினைப்போம்னா, ஏதோ மண்ணுக்குள்ள புதைச்சு கிடக்குது, அதை நம்ம தோண்டி எடுத்தோம்னா நமக்கு பணம் கிடைக்கலாம், பொக்கிஷம் கிடைக்கலாம், நகை கிடைக்கலாம், ஏதாவது கிடைக்கலாம் நினைப்போம். அது புதைச்சிருக்கு. ஆனா இந்த
வத்திக்கான் சிலை என்ன சொல்றது அப்படின்னா, இது வெளிப்படுத்தப்பட்ட புதையல் அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைய வசனங்கள் அதுல இருக்கிறது, நிறைய புதையல் அதில் இருக்கிறது. யாரெல்லாம் இந்த வார்த்தையை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் நாடி வாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் அதை தியானிக்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த வார்த்தையின்படி நடக்கிறார்களோ, அவர்களுக்கு அது புதையலாக இருக்கும். இதனுடைய விளைவுகளிலே ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். முதலாவது உதாரணமாக சொல்லணும்னா, இந்த இறை வார்த்தை உருவாக்குகிறது. எதை உருவாக்குகிறது? யோவான் நற்செய்தி பிரிவு 1 இறைவார்த்தை 2:3 சொல்லும், வாக்கு எனும் அவரை தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார், அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. தொடக்க நூல் 1:2. மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. இந்த நேரத்தில் கடவுள் இந்த உலகத்தை உருவாக்குகிறார். எப்படி உருவாக்குகிறார்? தன் வார்த்தையால் உருவாக்குகிறார். இது நாம் இன்னும் நம்ம பிராக்டிக்கலா நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பார்க்கலாம்னா, ஒவ்வொரு நாளையும் கடவுள் புதிதாக உருவாக்குகிறார். இந்த நாளை மட்டுமல்ல, நேரத்தையும் நிமிடத்தையும் நொடியும் உருவாக்குகிறார். அதை இயக்கிக் கொண்டே இருக்கிறார். உறக்குவதே கிடையாது. அப்படின்னு பார்த்தா மனிதனும் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக மாறிக்கொண்டே இருக்கிறார். கடவுள் அவனிலே புதிய சக்தியை, புதிய உத்வேகத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எப்போது நடக்கும் அப்படின்னா, இறைவனை நம்பி இறைவனுடைய சாயலை படைக்கப்பட்ட மனிதன் நான் என யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் இந்த தொடக்கத்தில் கடவுள் கொடுத்த சக்தி புது குறிப்பு கொண்டே இருக்கும். தினந்தோறும் புதுசு புதுசா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, புதுசு புதுசா சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. சமீபத்தில் ஒருவர் பேசுகிற பேச்சை நாம் கேட்டுக்கொண்டு சொன்னாரு, எந்த மனுஷனுக்கு இந்த உலகத்தின் மீது அடுத்தவன் மீது அக்கறை இருக்கிறதோ அவன் மனசுல புது எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்குமா. இத சாதாரண ஒரு பேச்சில் அவர் சொல்றாரு. அப்படின்னா கடவுள் நமக்காகவே இந்த உலகத்தை படைத்தார், எனக்காகவே இந்த இயேசுவை கொண்டு வந்தார். அப்படின்னா எவ்வளவு அன்பு வச்சிருப்பார். அப்ப ஒவ்வொரு நாளும் என்னையும் உங்களையும் இறைவன் புது படைப்பாக மாற்றிக்கொண்டே இருப்பார். எதன் வழியாக? அவருடைய வார்த்தை வழியாக. அதுதான் இறை வார்த்தை. தனகத்தை கொண்டிருப்பதை போல இறைவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அத்தியாயங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். இரண்டாவது, இறை வார்த்தை பிரிக்கிறது. எதை பிரிக்கிறது? நீங்க வாசிக்க கேட்ட 4:12 ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கக்கூடியது. ஆங்கிலத்தில் என்ன அரசியல் எப்படி நம்ம வாசிப்போம்? piercing until it divides soul from the spirit. நம்முடைய ஆத்மாவையும் ஆவியும் பிரிக்கூடாது. ஆத்மாவுக்கு என்ன தேவை, ஆவிக்கு என்ன தேவை? நம்முடைய உணர்ச்சிகள் இப்படி நாம் நடக்கிறோமா, அல்லது ஆவியின் ஏவுதல் படி நடக்கிறோமா? இந்த இறை வார்த்தை என்ன சொல்லிக் கொடுக்குன்னா, நீ மனித உடல் உயிர் உணர்ச்சிக்கு கட்டுப்பட்டவன் அல்ல, மாறாக ஆத்மாவில் இருக்கிற தூய ஆவியின் ஆண்டவருக்கு கட்டுப்பட்டவனாகவே நீ ஆவியின் வார்த்தையை கொண்டு செயல்படு. இயேசு சொன்னாரு, நீங்கள் ஒவ்வொரு ஊழியமின்படி அல்ல, மாறாக தூய ஆவியினால் இயக்கப்படுபவர்கள் என்று சொல்லி. ஆக நம்மை பிரிப்பது இந்த தூய ஆவியினுடைய இறைவார்த்தை. மூணாவது இறைவார்த்தை செய்யக்கூடியது நம்மை குணமாக்கும். கொரோனா காலத்தில் நிறைய பேரை நம்ம சந்திச்சிருப்போம். ஒரு சிலர் ஊசி போட்டா பாதுகாத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க, ஒரு சிலர் தனித்திருந்தால் பாதுகாக்கலாம் நினைக்கிறாங்க, ஒரு சிலர் வெளித்தொடர்பு எல்லாவற்றையும் நாம் நிறுத்திவிட்டால் தப்பித்துக் கொள்ளலாம் நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாவற்றையும் விட ஒரு வார்த்தை சொல்லுகிறது. சாலமோன் ஞானப்பிரிவு 16 இறைவார்த்தை 12 பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலமளிக்கவில்லை, ஆனால் ஆண்டவரே உமது சொல்லே எல்லா மனிதருக்கும் நலம் அளிக்கிறது என்று. இறைவன் சொன்ன ஒரே ஒரு சொன்னால் சுகம் பெற்றவர்கள் எத்தனை ஆயிரம் பேர், எத்தனை அதிசயங்களை பெற்றிருக்கிறார். நான் சொல்லுகிறேன் இவனை விட்டு போ சொன்ன பேய் ஓடி போச்சு. நான் விரும்புகிறேன் குணமாகும் சொன்ன தொழுநோய் குணமாகிட்டு, உன் விருப்பப்படி ஆகட்டும் சொன்ன கண் பார்வை கிடைத்தது. இப்படி இயேசு ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அற்புத சுகம் இருக்கிறது. இது மூன்றாவது விடை. நான்காவது, இறை வார்த்தை மனசை மாற்றக்கூடியது. லூக்கா நற்செய்தி 3:10 வாசிக்கிறோம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? திருத்துதர் பணிகள் புத்தகம் 2:38 வாசிக்கிறோம். பேதுரு அவரிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள் அப்படின்னு சொன்னார். பேதுரு உயிர் தாண்டவரை சந்தித்த பிறகு எண்ணற்ற மக்களுக்கு போதிக்கிறார். எல்லா மக்களும் கடவுளுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப கேட்டவுடனே அவன் மனசுல என்ன பண்ணுது? இந்த உலகத்திற்கு மீட்பர் இயேசுதான், இந்த உலகத்தினுடைய பாவத்தில் விடுதலை தருபவர் ஆண்டவர் தான்.
அவரை நாங்கள் நம்பிட்டோம், அதுக்கு நாங்க என்ன செய்யணும் கேட்கிறாங்க. இதுதான் இறை வார்த்தையின் செயல்பாடு. ஒரு கடவுளுடைய வார்த்தை மனசுக்குள்ள போக 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 ஒரு மனிதனையே மாற்றிவிடும். சில சமயத்துல நானும் நீங்களும் பார்க்கலாம், நம்ம அன்றாட வாழ்க்கையில அப்பா அம்மா குழந்தைகளுக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க, அந்த குழந்தை திரும்ப அது மாறாது. அதே போல சிறு சிறு பிள்ளைகள் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஏதாவது மாத்தலாம்னு நினைக்கிறப்ப பெற்றோர்களிடமிருந்து அவங்க சொல்லிக் கொடுக்கிறப்ப மாறுறதே இல்லை. காரணம் என்ன? அவர்கள் தங்களுடைய சிந்தனைப்படி தங்களுடைய எண்ணப்படி தங்கள் குழந்தையை வாழ வைக்க வேண்டும், வளர வைக்க வேண்டும் நினைக்கிறாங்க. உலகம் தான் என்ன சொல்லி தருதோ அதுல இருக்கிற எல்லா ஆற்றலையும் எல்லா சக்தியும் எல்லா திறமையும் அந்த குழந்தை தன்னகத்தை குறைக்கணும்னு ஆசைப்படுகிறாங்க. அதனாலதான் அது மாறுவதே இல்லை. மாறாக நல்ல தூய்மையான பெற்றோர்கள் என்றால், ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்றால், தினந்தோறும் இறைவார்த்தையை குழந்தையின் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும். அல்லது குழந்தைகள் பெற்றோர் வாசிப்பதை, தியானிப்பதை, ஜெபிப்பதை, இறைவார்த்தை வாழ்வாக்கதை பார்க்க வேண்டும். அப்படி செய்தால் அந்த வார்த்தை குடும்பத்தையே மனம் மாற்றும். எதை நோக்கி மனம் மாற்றும்? எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எது நல்லது, எது கெட்டது, எது பாவம், எது புண்ணியம், இது எல்லாவற்றையும் அதை சொல்லித் தரும். தினந்தோறும் மன மாற்றத்தை இறைவார்த்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இது ஐந்தாவதா இறைவார்த்தை தூய ஆவியானவரை பரிசாக தரும். திருப்பணி 10:44 வாசிக்கிறோம். பேதுரு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவியானவர் இறங்கி வந்தார் அப்படின்னு. இன்னைக்கு சில சமயத்துல இருந்தா உணரணும், நான் நீங்களும் பேசணும்னா அதுல எத்தனை கெட்ட வார்த்தை, எத்தனை வார்த்தை அடுத்தவனை பத்தி, எத்தனை வார்த்தை இல்லாத பொல்லாத பத்தி, எத்தனை வார்த்தை அவசங்கியான வார்த்தை பேசுறோம். ஒரு மனுஷனுடைய மனசையே கலைச்சு விட்டுறோம். ஒரு சில நேரத்துல பாவ காரியத்தை பேசுறோம். ஆனால் பேதுரு ஆண்டவருடைய வார்த்தையை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்த பொழுது தூய ஆவியானவர் அத்தனை பேர் மீதும் இறங்குகிறார். யாரெல்லாம் இறை வார்த்தையை பேசுகிறார்களோ அவர்களிடமிருந்து தூய ஆவியானவர் வெளியில் வருவார். இதுதான் அதிகாரம், இதுதான் அந்த பரிசுத்தம், இதுதான் இறை வார்த்தைக்குரிய வல்லமை, அதுதான் நிலையான பேரும் தரக்கூடிய வார்த்தையாக இன்னைக்கு ஒரு முடிவை நம்ம எடுத்துக்கலாம். தினந்தோறும் எத்தனையோ வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறோம். அதுல குறிப்பா வீட்டுல என்ன பேசுறோம், வீதியில் என்ன பேசுறோம், கடற்காரன் என்ன பேசுறோம், வேலை செய்யறது என்ன பேசுறோம் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு இறை வார்த்தையாவது நான் ஆழமா உணர்ந்து பேசுவோம் ஒரு உறுதியான நம்பிக்கை எடுக்கலாம். இன்னைக்கு பேதுரு சொன்னார், ஆண்டவரே நாங்கள் எங்கப்பா போவோம், நீ சொல்ற வார்த்தை நிலை வார்த்தை தரக்கூடியது, நீ சொல்லுகிற வார்த்தை குணமாக்கும், நீ சொல்லுகிற வார்த்தை உருவாக்கும், நீ சொல்லுகிற வார்த்தை பேர்பட்ட சோதனையை வெல்லக்கூடிய சக்தியை தரும். அது எல்லாவற்றை விட நீ சொல்லுகிற வார்த்தை தூய ஆவியை தரும். அந்த வார்த்தை நாம் பேசுவோம். தினந்தோறும் ஒரு இறை வார்த்தையை வாசித்து மனப்பாடம் செய்து அதை திரும்ப திரும்ப பிறருக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தால் அந்த வார்த்தை தூய ஆவியை நமக்கு பரிசாக தரும். ஆறாவது, இந்த இறை வார்த்தை திருச்சபையை உருவாக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். திருத்துதர் பணிகள் 2:41, 2 கொரிந்தியர் 4:15 வாசிக்கிறோம். அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமணக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி பாருங்க. பேதுரு போதித்த முதல் போதனையை 3000 பேர் வந்து சேர்ந்தார்கள். அந்த அளவுக்கு திருச்சபை மிக அழகாக வளர்ந்து கொண்டே இருந்தது. நீங்களும் நான் இறைவார்த்தை கேட்க எங்க போகணும் அப்படின்னா திருச்சபைக்கு திரும்பி வரணும், இறைவார்த்தை வாசிக்கணும், திருப்பலியிலே கலந்து கொள்ள வேண்டும், ஆலய வழிபாடுகளிலே பங்கேற்க வேண்டும், திருச்சபையோடு நம்ம இணைத்துக் கொள்ள வேண்டும். நான் பாட்டுக்கு இருக்கிறேன், எனக்கு ஏதாவது தேவைன்னா கோயிலுக்கு போவேன், அருட்சாதனை வாங்குற கோயிலுக்கு போவேன், சாமியாருக்கு ஏதாவது தேவைன்னா கோயிலுக்கு போவேன், என் வீடு மந்திரிக்கணும் அவரை எந்திரிக்க சொல்லணும் அதுக்காக கோயிலுக்கு போவேன். தேவைக்காக மட்டுமல்ல, மாறாக இறைவன் அனுபவத்தை பெறுவதற்காக திருச்சபையில் உறுப்பினர்களாக நம்மை தினந்தோறும் இணைத்துக் கொள்ள வேண்டும். தினமும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், தினமும் நற்கருணையாளரை சந்திக்க வேண்டும். இப்படி செய்தால் என்றாவது ஒரு நாள் திருச்சபையிலே நாம் இணைந்திருப்பதை உணர்வோம். திருச்சபை நமக்காக ஜெபிக்கும். நான் அடிக்கடி உணர்ந்து பார்த்திருக்கேன் வாழ்க்கையில. இந்த குருக்கள் சொல்லுகிற அந்த கட்டளை ஜெபம் குருமடத்துல நாங்க படிக்கிறப்ப சொல்லி தருவாங்க. நீங்க சாமியார் ஆன உடனே தனியா ஒரு பங்குக்கு போவீங்க. அந்த சமயத்துல தான் உங்களுக்கு சோதனை வரும். படிக்கிறப்போ தினந்தோறும் டைம் டேபிள் போட்டு வச்சிருப்பாங்க. காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணும், 5:30க்கு எந்திரிக்கணும், கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், பிறகு சாப்பிட போகணும், பிறகு வகுப்பறை நிறைய எல்லாத்துக்கும் அட்டவணை இருக்கும். ஆனால் நீங்கள் தனியாக இருக்கிற பொழுது யாரும் உங்களை கவனிக்க மாட்டார்கள். அந்த சமயத்திலே தான் நீங்கள் அதை முழு மனசோடு செய்ய வாய்ப்பு கிடைக்கும். முழுசா போய் செய்யுங்க. அப்ப என்ன ஆகும்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் அதை உணர்ந்து பார்த்திருக்கேன். பல சமயத்துல
குருக்களாக வாழ்கிற பொழுது, அது குறிப்பாக பகுத்ததையாக்கிற பொழுது பல மனித துளிகள் தனிமையாக இருக்க வேண்டும். அப்ப இந்த ஜெபத்தை சொல்லுகிற பொழுது, குறிப்பா ஆபீஸ் ஆஃப் ரீடிங் அல்லது குருக்களுடைய அந்த கட்டளை ஜெபத்தை வாசிக்கிறப்ப என்ன ஆகும்னா, ஒட்டுமொத்த திருச்சபையும் நம்மோட இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை நாம் பெற முடியும். நாம் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம், திருச்சபை நமக்காக ஜெபிக்கிறது. திருச்சபையினா ஏதோ ஒரு கட்டட அமைப்பல்ல, மாறாக எல்லா மனிதர்களாலும் இயங்குகின்ற அற்புதமான இயேசு ஆண்டவருடைய ஒரு கட்டமைப்பு, ஒரு கோயில், ஒரு ஆலயம். அதை நான் தன்னை இழைத்துக் கொள்கிறேன். அப்படி செஞ்சோம்னா நமக்கு அந்த வார்த்தையினுடைய ஜெபமே சக்தியை தருவதாக இருக்கும். கடைசியா 7வது, இந்த இறை வார்த்தை வாழ்வுக்கு வழி தருவதாக அமையும். 2 தீமோத்தேயு 3வது பிரிவு 15-16 சொல்லுகிறது. மற்ற எல்லா வசனத்தையும் நீங்க விட்டாலும் ஒண்ணு மட்டும் மனசுல பதிய வைங்க. 2 தீமோத்தேயு பிரிவு 3 இறைவார்த்தை 15-16 சொல்லுகிறது. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதலால் எழுதப்பட்டுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஆக இந்த இறைவார்த்தை தான் நம் வாழ்க்கையின் மொத்த இலக்கணமாக மாற வேண்டும். வாழ்க்கையின் அறநெறி கொள்கையாக மாற வேண்டும். புத்தகத்தை படிச்சு அதை சொன்னதை செய்யறதில்லை. இது அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு அல்ல, இது பெரிய பெரிய ஞானிகளா சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு அல்ல. இறைவார்த்தை சொல்லிக் கொடுக்குது, அதை நான் செய்யறேன் அப்படின்னு செய்தால் கடைசியா பேதுரு சொன்னது மாதிரி யோவான் 6:68 படி இந்த வார்த்தையே நமக்கு நிலையான பேன்பத்தையும் பெற்றுத் தருவதாக அமையும். இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதை உணர்வோம். இறைவார்த்தையின் வாழ்வு, இறைவார்த்தையின் வெளிச்சம், இறைவனுடைய வார்த்தையே நிலையான பேரின்பம். மக்களை நலம் தரும் திட்டங்களை நடைமுறைப்படுத்தவும்
கேட்டருளும். உடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சில நாடுகள் மௌனமாக ஜெபிக்குங்கள். அப்பா பிதாவே, அற்புதமான இந்த திருத்துறையிலே எங்களை ஒன்றாக நீத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு ஆண்டவருடைய வார்த்தையிலே உயிரும் உள்ளம் ஆன்மாவும் ஒன்றாக இணைந்திட இந்த வாரம் முழுவதும் எங்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். நிலையான பேன்பத்தினால் நாங்கள் ஆண்டவருடைய மாட்சிகளை குடிகொடுக்கிற அந்த நாள் வரை ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் ஈர்க்கப்பட்டு அதை வாழ்வாக்க வல்லமையான உழைத்தார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். தந்தையே, ஆமென். சகோதர சகோதரிகளை நம்ம ஒப்பு கொடுக்கிற திருத்தலை தந்தையாம் இறைவனுக்கு புறாமல் ஜெபியுங்கள். ஆண்டவர் திருப்பெயர் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருஅவைகளுக்கு நல்லதற்காகவும் ஒரு கையெழுத்து வைத்துக் கொள்கிறார். ஆண்டவரே, ஒரே முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பணியினால் மக்கின மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திருவையில் ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரின் துயவரான தந்தையை என்று உழையாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாளும் விடத்துடன் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோர் நமது உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, வரும் இடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானது தூதரணிகளோடும் குடிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ண செய்த முடிவின்றி போற்றுவதாவது.
தூயவர் 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 ஆண்டவரை மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடப்பாக. அவர் பாடுபட உடல் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர முப்பத்தை கைப்பிடிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். திருமண மக்களையும் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவை மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் தங்கியுள்ள எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திருடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் என்கினாஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அந்த திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருடும். மேலும் உயிர்கெழும் எதிர்ப்புடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் இந்த திருமுக உடையினும் ஏற்றரிடம் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உதவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தே திமரம் வருட மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவருடையவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரை ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. திருமகன் இயேசுவுடைய வார்த்தை அற்புதமான ஜெபத்தை நமக்கு கொடுத்தது. அந்த ஜெபமே நம்முடைய அன்றாட உணர்வு. விண்ணக தந்தையினுடைய உறைவிடத்தில் இருக்கிற எல்லா கனிகளும் குடைகளும் இந்த ஜெபத்தின் வழியாக நமக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த நம்பிக்கையோடு நம் வாழ தரங்களை உயர்த்தி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுகிறது. உமது ஆட்சி வருகிறது. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீவிலிருந்து எங்களை விடுவித்தரணும்.
ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். இந்த இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றையும் எடுத்திருப்பீராக. என்றென்றும் வாழ்ந்தாழ்த்து செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சென்று இவரே நிலையான திருவிருந்திலே பங்கு பெறவும் நிலையான பேர்மிக்க அவருடைய வார்த்தையிலே பங்கு வரவும் நமக்கு அழைத்து கொடுக்கிறார். நற்கொடை விருந்தினை கலந்து கொள்ள காத்திருக்கிற எல்லாரும் பேர் பெற்றவர்கள். ஆண்டவரே நிலத்திலிருந்து வரும் தகுதி பாதுகாத்து நிலையான பேர்மிற்கு நம்ம அழைத்து செல்வதாக. வருகிற செவ்வாய்க்கிழமை வழக்கம் போது மாலை 5:30 மணிக்கு புனித துணையருடைய நவநாள் திருப்பலியானது ஆரம்பமாகும். பிரியமான உறவுகளே, இந்த ஆலயத்திலிருந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 2 திருப்பலிகள் ஊடகத்தின் வழியாக ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது.
இதில் நீங்கள் பயன்பெற பங்கு பெற சென்ட் ஆண்டனிஸ் சர்ச் புஞ்சை புளியமட்டி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஃபேஸ்புக்கில் புஞ்சை புளியமட்டி அந்தோனியா அப்படிங்கிற அந்த நேரலையிலே இருக்கின்ற ஃபேஸ்புக்கையும் நீங்கள் பார்க்கலாம். இதன் வழியாக ஒவ்வொரு வாரமும் இறைவனுடைய அருள் உங்களை சேர நாங்கள் உங்களுக்காக வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி. புனித யோசேப்பு ஆண்டு இறைவேண்டல். மீட்பரின் பொறுப்பாளரை வாழ்க, பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழி நடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்று தாரும். எல்லா வகை தீமையில் இருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தில் இருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாக செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றதும் அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். திருப்பலி